ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஓட்டும் சிறுசுகள், பதறி ஓடும் பெருசுகள், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வண்டி ஓட்டுற முறையே இன்றைக்கி ஃபுல்லாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு சின்னதாக ஒரு வண்டி கிடச்சாலே, உதாரணத்துக்கு ஒரு பழைய மாடல் பைக் கிடச்சாலே அந்த பையனுக்கு அது ஒரு பெருமிதமாக இருக்கும். அதை வந்து பத்திரமா தொடச்சி அதை பயங்கரமாக ஆயில் போட்டு அது பண்ணி இது பண்ணி சூப்பராக வச்சுருப்பான். ஆனால் இன்றைக்கி ஒரு பையனுக்கு அது வந்து 600 சிசியோ 1000 சிசியோ நம்மளுக்கு தெரியல, ஏகப்பட்ட சிசிஸ் இருக்குது. எது கொடுத்தாலும் அதை முறுக்கிட்டு இந்த பைக்குகளே அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் வந்து அவங்க போகிறது தப்பு இல்லை, ஆனால் அவங்க வந்து போகிற இது பாதை கரெக்டானு பார்த்து போகணும். அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளமேடு இருக்கலாம், ஒரு சின்ன சின்ன ஏரியா சந்து பந்துகள்லாம் இருக்கலாம். அதுக்குள்ளே சரசரன்னு போயிட்டு குழந்தைகள் ஓடி வராங்க. இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டா யாருக்குங்க பிரச்சனை வரும்? அவன் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அந்த குழந்தைங்களோட பெற்றவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கப்புறம் இவங்க ஓட்டுறதை பார்த்து பல பெரியவங்க பயந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. தாய்மார்களும் பெரியவங்களும் பயந்து போய் நிற்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. அதில் இன்னொன்று சவுண்டு சிஸ்டம், என்னென்ன ஹாரன் வைக்கிறது, நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு வைக்கிறது, இன்னொன்று பீட்டு, அது நம்மளுக்கு வந்து ஓஜிலே வரது பர்ஃபெக்டான சைலன்சர், அந்த பீட்டே நல்லதாக இருக்கும். அதை மாட்டிட்டு ரொம்ப பட்டா சவுண்டாக வைக்கிறது. இன்னொன்று நிறைய கொடுமை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது காருக்கு வருவோம். காரு அது பார்த்திங்கன்னா தண்ணி எந்த இடத்துல நிற்கிறோ அந்த இடத்துல தான் ஸ்பீடாக போகிறது. ஏன்னா அப்போ தானே மற்றவங்க மேலே தெரிச்சு அவங்க சந்தோஷப்படலாம். எண்ணம் பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று நம்ம 3 சக்கரம் ஓட்டும் நண்பர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல சடன் பிரேக் அடிக்கிறாங்க அப்படியே வச்சு திருப்புவாங்க. பின்னாடி ஒரு பைக்காரங்க தூக்கிட்டு வந்து இடிக்கிற அளவுக்கு. இன்னும் கார் ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, காரில் ரைட் சைடில் டிவைடர் பக்கத்தில் கொஞ்சமாச்சு கேப் விட்டு போக மாட்டாங்க, ஒட்டி போவாங்க. அது நல்லது தான், அவங்களோட கார் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். விட்டா 2 வீலர் உள்ளே போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் ரொம்ப ஓரத்தில் இருந்தால் சில பேர் முக்கி முடங்கி போகும்போது இடிச்சிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் தேவையா? யாருமே ரோட்வேஸை கரெக்டான ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சொல்கிறேன், நானும் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது தான். ஆனால் நம்ம திருத்திக்கிட்டால் இந்த ஊரும் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ என்னென்ன நம்ம திருத்த வேண்டியதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், பக்கத்தில் ஒருத்தர் பைக் ஓட்டிகிட்ருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய்ட்டு முறுக்கிறது, அங்கேருந்து ஸ்பீடை போயிடுறது, தானும் போக மாட்டான் தள்ளியும் போக மாட்டான், அந்த மாதிரி அழுத்திட்டு இருக்கக்கூடாது. ரேஸ் ஓட்டணும்னு ஆசையாக ஸ்ட்ரைட்டாக ட்ராக்குக்கு போயிடணும். ரயில்வே ட்ராக் கிடையாது, அந்த பைக் ரேசிங் எங்கே நடக்குதோ அந்த ட்ராக்கு போய்ட்டு முறைப்படி கற்றுக்கிட்டு அங்கே ஓட்டி நீ கற்று காமிச்சு பேப்பரில் வந்தால் உனக்கு பாராட்டலாம். இதே ஓட்ட தெரியாதவங்ககிட்ட உன் வீரத்தை காமிச்சு முறுக்கிட்டு இருந்தால் ஓட்ட தெரியாதவங்க என்ன பண்ணுவான், ஒதுங்கி தான் போவான், இல்லை கீழே விழுந்து வருவான். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்களா? கிடையாது. இன்னொன்று கார்காரங்க, பைக்காரங்க போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாகனம் பெருசு, அவங்களுக்கு வந்து காற்று அடிச்சாலும் ஆடாது, ஆனால் பைக்குக்கு நல்லா ஆடும். இவங்க என்ன பண்ணுறது, வேணுன்ட்டு லைட்டாக உரசுற மாதிரி கட் பண்ணுறது. அந்த பைக்காரங்க பயந்து விட தான் செய்வாங்க. அடுத்து 3 சக்கரம் ஓட்டுறவங்க, அவங்க ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து புருன்னு முறுக்கிட்டு அங்கங்கே போட்டு இடிக்கிறது. இதில் வந்து சடன் பிரேக் வேறு அடிக்கிறது. அடுத்தது நம்ம மகளிர், இவங்களும் எப்போ பார்த்தாலும் மகளிரை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மகளிர் வந்து பைக் ஓட்டுறதுன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. கால் தான் உங்களுக்கு பிரேக், 2 காலையும் நீட்டிட்டு பிரேக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பின்னாடி வரவங்களா போகிறாங்களா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இன்னொன்று, ஒரு கையில் பைக் ஓட்டும் ஆண்கள், அதாவது ஸ்கூட்டி வச்சுப்பாங்க, ஒரு கையில் ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்தா போதும், ஃபோனை தூக்கி இப்படி வச்சுப்பாங்க, பார்த்துக்கிட்டே இப்படி முறுக்கிட்டு ஓட்டுறது. பின்னாடி வரவனுக்கு என்னன்னாலும் அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது. இப்போல்லாம் ஆம்புலன்ஸு கூட வழி கிடையாது. ஆக மொத்தத்தில் இலசுகள் வந்து பறக்குது, பெருசுகள் வந்து அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வழியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.